பிதாவானால் எனக்கு கனம் எங்கன்னு வசனம் சொல்லி, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கன்னு ஆண்டு சொல்றாரு. ஆனா எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துல துணிகரமா தைரியமா கசப்போட உட்கார்ந்து போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பயப்படாதனால, கர்த்தர் பாக்குறாருங்கிற தைரியம் இல்லாத அந்த இது இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில எப்போது வீம்பு வைராக்கியம் தான் இருக்குது. அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற எந்த மனிதனோ அந்த மனிதனா இவ்விதமா தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க? மனைவிய, பிள்ளைகளை, அவன பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலையில தேவனோட வார்த்தை கேட்டுக்கொண்ட வாழ்க்கையில இதெல்லாம் குறைந்து போயிருக்கீங்கன்னா தயவு செய்து ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரமா இருக்கீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல கடவுளுக்கு பயப்படுறத, கர்த்தருக்கு பயப்படுறத எங்கேயாவது விட்டுருக்கீங்களா பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவருக்கு வழியில நடக்கிற மனிதனா இருங்க, அவருடைய பின்பற்றுங்க. அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அவருடைய கிருபை என்றென்றும் நம்ம மேல உள்ளது. அதனால அவருடைய வழிகளை நடங்க, அவருக்கு உண்மையா இருங்க, அவர் பார்க்கிறாங்கிற ஒரு பயத்தோடு இருங்க. எப்படி யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த பொல்லாப்பை எப்படி செய்வேன், அவருக்கு முன்னாடி எப்படி இந்த பொல்லாப்பை செய்வேன், அவருக்கு முன்னாடி இந்த பொல்லாப்பை செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை காண்கிறார். வனாந்தரத்துல கூட ஆகாரை போய் பார்த்தார். ஆகார் வனாந்தரத்துல அழுகும் போது கூட ஆண்டவர், ஆகாரே இங்க என்ன வேலை, ஏன் அழுகிறேன்னு கேட்ட ஆண்டவர். அதனால உங்க வாழ்க்கையில உங்களை காண்கிறவர் பாதாளத்துல படுத்திருந்தாலும் அவர் அங்க இருக்கிறாருங்க. தாவீது சொல்றாரு, வாக்கு சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுத்திருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமாங்க, நம்ம எங்க போனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலோ, கர்த்தருக்கு மறைவா ஓடி ஒளிந்தாலோ, தூரம் போனாலும் அவர் காண்கிறவராக இருக்கிறதுனால அந்த காலை வேளையில கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவருக்கு பயப்படுகிற ஞானம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, ஒரு தகப்பன தாயை கனம் பண்ணு, ஒரு தகப்பன் சொல்றது தட்டுல தள்ளாத, தகப்பன் தாய் பேச்ச கேளு, அது உனக்கு ஆசீர்வாதம், அது மேன்மை. தேவன் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம் தாய் தாப்பேன். அவனோட தகப்பனையும் தாயும் கனம்ன்றது ஆசீர்வாதம். வேதோட கட்டளை அதுதான். அதான் கர்த்தர் வேதம் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படு அவர் வழியில் நடக்கிற மனிதன் எவனோ அவன் பாக்கியவானனுங்க. அவரோட வழி என்னங்க? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வழியை விட்டு விலகாதபடி சிலுவையில் எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி என்ன போயிட்டே இருக்கணும். அவருடைய சமூகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நின்று கொண்டிருக்கணும். அதனால அந்த காலை வேளையில இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு அந்த பயத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாற்றுன்னு சொல்லுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளை விசேஷமான கிருபையுள்ள கரம் ஆண்டவரே, நன்மையுள்ள கரம் ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவரே யாரெல்லாம் இந்த லைவ் பாக்குறாங்களோ, யாரெல்லாம் செய்தி கேட்கிறாங்களோ, அவனோட வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். அவர் மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை கையின் பிரயாசம் சாப்பிடட்டும் ஆண்டவரே, நன்மையின் கிருபை வரட்டும். நேசனாக ஏசாமி மூலம் ஜெபமணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.